ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னடே வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வரப்போகுது. காலையில் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ நேற்றுக்கு எடுத்தது தேர்ஸ்டே. நேற்றுக்கு காலையில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 7 o'clock ஆயிடுச்சு. கிச்சன் ஒர்க் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஒரு 50% முடிச்சிட்டேன். காலையில் ஒரு 50%. ஸோ அதனால தான் இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா புளிஞ்சிக்காய் அடிக்கடி காய்ச்சிட்ருக்கோம். நான் இப்போ டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். புளிஞ்சிக்காய் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அதுதான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பழக்கம் வந்து நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. டெய்லி காலையில் அவனே வந்து சொல்கிறான் டிவி போட்டு விட்றதுக்கு. டிவி போடலைன்னா வந்து அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா காலையிலே வந்து அவன் ரொம்ப சேடாக இருப்பான் ஸ்கூல் போகிறதுனால. ஸோ சரி அவன் டிவியாலும் பார்க்கட்டும் அப்படின்னு நானும் வந்து வச்சு விட்ருவேன். இன்றைக்கி மத்தியானம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நைட்டே வச்சுட்டேன். அப்புறம் குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோரன் வந்து படவலங்க தோரன் தான் பண்ணியிருந்தேன். வடைப்பருப்பு போட்டு தோரன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்கு, ரசம். மார்னிங் ஸ்நாக்ஸ் அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் தான் வச்சுருந்தேன். அப்புறம் நட்ஸ் வச்சுருக்கேன். பேரித்தம்பழம் வந்து வைக்கிறதில்லை இப்போலாம், ஏன்னா அவன் வந்து சாப்பிட மாட்டான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 குட்டி பழம் கட் பண்ணி தேன் ஊற்றி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் அப்படியே ரிட்டன் வந்து கொண்டு வந்துட்டான், சாப்பிடவே இல்லை. ரிஷியை அனுப்புனதும் நான் வந்து கிளம்பிட்டேன். நானும் ஹஸ்பண்ட் வந்து கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு கோயில் போய். ஸோ சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. வாரத்தில் ஒரு நாளாச்சும் கோயில் போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் காலைல கிளம்பிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிரைவிங் கிளாஸ் இருக்குது. 2-3 நாளாக வந்து டிரைவிங் கிளாஸ் போகலை. இந்த வாரமே போகலை. ஸோ இன்றைக்கி தான் போகிறேன். ஸோ அதனால் காலையில் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு வந்து கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயில் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கோயில் தான். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில் தான். இலங்கம் ஸ்ரீ புவனேஸ்வரி டெம்பிள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரயில்வே பக்கத்தில் இருக்குது, பாரசாலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தேன். ரிஷியை அனுப்பிட்டு நான் போனது டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு பூஜை டைமில் தான் போயிருந்தேன். லாஸ்ட்டு பூஜை முடிஞ்சதும் நட சாத்திடுவாங்க. அப்புறம் ஈவினிங் தான் வந்து திறப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் போய் சாமி கும்பிட்டேன். என் வேலையை நானே பார்த்துப்பேன். எனக்கு குங்குமம் வைக்கிறது, பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து நானே பார்த்துப்பேன். எனக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு நானே எல்லாமே பண்ணிடுவேன். இன்றைக்கி வேணும்னு என் ஹஸ்பண்ட் வந்து நானே பொட்டு வச்சு விட்றேனே அப்படின்னு சொன்னாங்க. சரி வைங்க அப்படின்னு விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கண்ணாடி வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து நான் ஃபோனை வச்சு ஃப்ரண்ட் கேமரா பார்த்து போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து பெருசாக போடுறது பிடிக்கும். நான் ரொம்ப பெருசாக போடுறது பிடிக்காது. അതൊക്കെ എടുത്തു വിടണം. അതൊക്കെ എടുത്തു വിടാൻ വാങ്ങിക്കാൻ പൈസ നോക്ക്. ശബരിമലയിൽ പോവാൻ നേരെ ഇരിക്കടാ. Oh hi, hello. ചേച്ചി ക്യാമറ ഓടിച്ച് ഇതാണ് നമ്മുടെ കുടുംബത്തെ எங்களோட டிரைவிங் சார் வந்து இவங்க தான். நான் டிரைவிங் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இவங்க தான் எங்களோட டிரைவிங் சாரு. எங்கள் டிரைவிங் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ எப்போவுமே கிளாஸ் வந்து ஜாலியாக தான் போகும். நம்ம வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு வண்டி ஓட்டும்போது. ஸோ அதனால தான் வீடியோலாம் எடுக்க முடியுது. நான் இன்னும் வந்து வண்டி ஓட்டலை. இன்னைய டே வந்து இனிமேல் தான் வண்டி ஓட்டணும். டிரைவிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock ஆயிடுச்சு.
ஹக்கு ஹக்கு பேக் அம்மா எடுக்கா இங்கே வா பேக் அம்மா எடுக்கா நீ அவட வச்சே எடுக்கண்டா அம்மா எடுக்கா അവിടെ വെച്ച് അമ്മ എടുക്കാം ഞാൻ എല്ലാം കൂടി എടുക്കാൻ പറ്റൂല ഋഷിക്ക് വാവ് ഹഗ് അമ്മയ്ക്ക് ഓടുന്നു ഹഗ് ഹാപ്പി ആർ യു ഹാപ്പി എടാ are you happy? Good boy. இடையில வந்து ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ட்ரை கலர் பாஸ்தா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் வீடு வித்து சூஜி அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கி ரிஷிக்கு வந்து பண்ணி கொடுத்தேன். அவன் சாப்பிட்டான். எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நடக்கும். நான் வந்து பாஸ்தா ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறேன், ட்ரை கலர் பாஸ்தா. மேகி நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் எடுப்பாங்க. அந்த டைம் தான் ரிஷியும் சாப்பிடுவான். நான் எனக்கு வந்து வேர்க்கடலை வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நைட் இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா சேமியா தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.